அனைவருக்கும் வணக்கம். தலைநகர் சென்னையின் தலைபோகும் பிரச்சனைகளை தினந்தோறும் அலசி ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை துறை சார்ந்த வல்லுநர்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள் என பல்வேறு தரப்பினரின் வாயிலாகவே முன்வைக்கும் தலைநகர் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்கவிருப்பது விபத்துகளுக்கு வித்திடும் வேக தடைகள், ஸ்பீட் பிரேக்கர்ஸ். சென்னையில் போக்குவரத்து நெரிசல் ஒருபுறம், பொல்யூஷன் ஒருபுறம் என அவதிக்குள்ளாகி இருக்கும் மக்களுக்கு போதாக்குறைக்கு முறையற்ற அமைக்கப்படும் சில வேக தடைகளால் ஏற்படும் விபத்துகளும் பெரிய தலைவலியாகவே வந்து விடுகிறது. இப்படி ஒழுங்கற்ற இந்த ஸ்பீட் பிரேக்கர்களால் ஏற்படும் பிரச்சனைகள் என்ன, இதற்கு யார் பொறுப்பு, தீர்வுகள் என்ன, அலசுகிறது இன்றைய தலைநகரம். களத்திலிருந்து தகவல்களுடன் நமது செய்தியாளர் கோகுல் காத்திருக்கிறார். அவரிடம் செல்வதற்கு முன் இது குறித்த ஒரு சிறிய செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் தொகை கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. அதற்கு ஏற்றாற்போல் வாகன போக்குவரத்தும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. வளர்ந்து வரும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த எப்படி ஒரு தடை தேவைப்படுகிறதோ அதே போல சாலைகளில் தாறுமாறாக பறக்கும் வாகனங்களின் வேகத்தை கட்டுப்படுத்த ஆங்காங்கு வேக தடைகள் போடப்படுகிறது. வாகனங்களின் வேகத்தை குறைத்து விபத்துகளை கட்டுப்படுத்த சென்னையில் மட்டும் சுமார் 10,000 வேக தடைகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் கடந்த ஆண்டில் மட்டும் 16,000 பேர் வரை சென்னை சாலைகளில் ஏற்பட்ட விபத்துகளில் உயிரிழந்துள்ளதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. சென்னை மாநகராட்சி உள்வட்ட சாலைகள் மற்றும் பேருந்து வழி சாலைகளில் பல்வேறு வடிவங்களில் பல இடங்களில் வேக தடைகள் பொருத்தப்பட்டுள்ளன. இதில் சில இடங்களில் போக்குவரத்து இடையூறாகவும் பயணம் செய்பவர்களுக்கு அதிர்வு ஏற்படுத்தும் வகையில் உயரமாகவும் அமைக்கப்பட்டுள்ளதாக ஏராளமான புகார்கள் கூறப்படுகிறது. இந்திய சாலை குழுமத்தின் வழிகாட்டுதலின்படி சாலை சந்திப்புகள், விபத்துக்கு வாய்ப்புள்ள பகுதிகள், பள்ளிக்கூடம் மற்றும் மருத்துவமனை பகுதிகள் என பிரித்து அந்த இடங்களில் வேக தடைகள் அமைக்க வேண்டும். இந்த வேக தடையை அமைக்கவும் பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளது. குறிப்பாக வேக தடை அமைக்கக்கூடிய இடங்களை மண்டல அலுவலர், செயற்பொறியாளர், போக்குவரத்து காவல் ஆய்வாளர், அப்பகுதி மாமன்ற உறுப்பினர், தொண்டு நிறுவனங்களின் பிரதிநிதி கொண்ட குழு தேர்வு செய்யும். இப்படி பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் அமைக்கப்படும் வேகத்தடையில் உரிய வண்ண கலவை அடிக்கப்பெற்று ஒளிரும் விளக்குகளுடன் வேகத்தடை உள்ளதை குறிக்கும் வகையில் உரிய எச்சரிக்கை பலகைகளும் பொருத்தப்பட வேண்டும். ஆனால் வேகத்தடைகள் இப்படித்தான் அமைக்கப்படுகிறதா? சென்னை சாலைகளில் அங்கீகாரம் பெற்று அமைக்கப்படும் வேகத்தடைகளை விட அங்கீகாரம் இல்லாத வேகத்தடைகளே அதிகமாக உள்ளது. உதாரணமாக, சாலை போடுபவர்கள் தார்கலவை மீதியானால் அதை வீணாக்க மனமின்றி சாலையில் ஒரு வேகத்தடையை அமைத்துவிட்டு செல்கின்றனர். இது போன்ற எந்த எச்சரிக்கை அறிவிப்புகளும் இல்லாமல் அமைக்கப்படும் வேகத்தடைகளில் சீறி பாய்ந்து வரும் வாகனங்கள் தான் அதிகமாக விபத்துக்குள்ளாவதாகவும் இதில் அதிக உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே அங்கீகாரம் பெறப்படாத அவசியமற்ற வேகத்தடைகள் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. பார்த்தா ஒரு சின்ன வேகத்தடை தான், ஆனா அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது பலவாக இருக்கிறது. இது குறித்து களத்திலிருந்து தகவலை தருவதற்காக காத்திருக்கிறார் கோகுல். கோகுல், நான் உங்ககிட்ட தான் வரேன். வணக்கம் கோகுல். சொல்லுங்க, வேகத்தடைகள் அப்படிங்கிறது சென்னை போன்ற நகரத்துல முக்கியமா இந்த மாதிரியான வாகன நெரிசல், போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கக்கூடிய நகரங்கள்ல, சாலைகள்ல எதற்காக அமைக்கப்பட வேண்டும்? அது அமைக்கப்படுவதற்கான நோக்கம் என்ன? வணக்கம் விக்ரம். அதாவது சென்னையோடைய போக்குவரத்து நெரிசலை பத்தி நமக்கு சொல்லவே வேணாம். நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா அதுக்கு காரணம் மக்கள் தொகையோட பெருக்கம். 2 வீலரோட இருசக்கர வாகன ஓட்டுறவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. அதே போல 4 சக்கர வாகனங்கள்ல போறவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. இது மாதிரி போக்குவரத்து நெரிசல் காரணமாக அங்கங்கே ஏறக்குறைய சென்னை மாநகரத்தை பொறுத்தளவு பெருமளவிலான விபத்துகள் அதிகரிச்சிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இது போன்ற போக்குவரத்து நெரிசல் காரணமாக ஏற்படும் விபத்துகளை தடுப்பதற்காக வேகத்தடை அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது வேகத்தடை எதற்காகனா வாகனங்களுடைய வேகத்தை குறைப்பதற்காக தான் இந்த வேகத்தடை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வேகத்தடை எங்கெங்கெல்லாம் அமைக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அருகில, ஒரு ஸ்கூல் இருக்கக்கூடிய இடத்துல, கல்லூரிகள் இருக்கக்கூடிய இடத்துல, மருத்துவமனைகளுக்கு அருகில, ஒரு நீதிமன்றத்தை வளாகத்திற்கு வெளியில, இது போன்ற மக்கள் அதிக அளவுல எங்கெங்க கூட்டுறாங்களோ அந்த இடத்துல வைக்கிறாங்க. அதே போன்று மாநகராட்சியுடைய உட்புற சாலைகள்ல, குடியிருப்பு பகுதிகளில் குழந்தைகள் எந்தெந்த பகுதியில் விளையாடுறாங்களோ அந்த இடத்துல, பூங்காக்கள் இருக்கக்கூடிய பகுதியில, மேலும் வளைவுகள், ஒரு ஆபத்தான வளைவுகள் இருக்கக்கூடிய பகுதியில போன்ற பல்வேறு இடங்கள்ல தான் இந்த வேகத்தடைகள் அமைக்கப்படுகிறது. இந்த வேகத்தடை அமைக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் வேகங்களை குறைத்து விபத்துகளை குறைப்பதற்காக தான் இந்த வேகத்தடை அமைக்கப்படுகிறது. இருக்கிறான் கோகுல், நோக்கம் என்னவோ நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த நோக்கம் தான் சரியான முறையில பயன்படுத்தப்படுகிறதா, இல்ல அந்த களத்துல என்ன மாதிரியான நிலவரம் இருக்கு? வேகத்தடைகள் என்ன நிலையில இருக்கு சொல்லுங்க.
நிச்சயமாக விக்ரம், அதாவது வேகத்தடைகள் எப்படி அமைக்கிறாங்க, யார் யார்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேகத்தடை வேணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களோ அல்லது ஒரு பள்ளிக்கூட நிர்வாகியோ, அங்க இருக்கக்கூடிய அந்த மாநகராட்சியுடைய மண்டல அலுவலர், பொறியாளர் மற்றும் அங்க இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர், போக்குவரத்து போலீசாருடைய இன்ஸ்பெக்டர், அதாவது டிராபிக் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட தொண்டு நிறுவனங்கள், அங்க இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் இவங்கள்ட்ட எல்லாம் ஒரு ஆலோசனை நடத்தி ஒரு வேகத்தடை அமைப்பதற்கு இவங்க தான் இந்த இடத்துல வேகத்தடை வேணும். கண்டிப்பா 3 விஷயத்துல பார்க்கலாம். எந்தெந்த இடத்துல விபத்துகள் அதிகமாக ஏற்படுகிறது, விபத்தினால உயிரிழப்புகள் எங்கெங்க ஏற்படுகிறது, ஒரு சாலையில வரும்போது இந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கு, இந்த பாதையை மக்கள் அதிக அளவுல பயன்படுத்துறாங்க, ஆகவே இந்த இடத்துல ஒரு வேகத்தடை கண்டிப்பாக தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இந்த மண்டல அலுவலர் தலைமையிலான ஒரு குழு தான் இதை முடிவு செய்யணும். இந்த இடத்துல நிச்சயமாக ஒரு வேகத்தடை வேணும், இது விபத்துகள் ஏற்படக்கூடிய பகுதி அப்படிங்கறத அந்த மண்டல அலுவலரான குழு முடிவு செய்து அங்க அதன் பின்பு கோட்ட பொறியாளர்களிடமும் மேலும் கண்காணிப்பு அலுவலரிடமும் மேலும் இந்த மாநகராட்சி பேருந்துடைய பணிமனை அலுவலர் இவங்கள்ட்ட தெரிவிச்சு அவங்க அந்த இடத்துக்கு போய் நேரில் ஆய்வு செய்த பின்புதான் ஒரு வேகத்தடை அமைக்கப்படணும். தற்பொழுது நம்ம இருக்கக்கூடிய இடம் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய வேகத்தடையில இருக்கும். இங்க ஒரு வேகத்தடை அமைக்கப்படணும்னா அங்க ஒரு வேகத்தடைக்கு அடையாளமாக இந்த இடத்துல வேகத்தடை இருக்கு அப்படிங்கறதுக்காக ஒரு போர்டு வைக்கப்படணும். அந்த போர்டு ஏறக்குறைய ஒரு 100 அடிக்கு முன்னாடியே இருக்கணும். ஏன்னா அது ஒரு அலர்ட் போர்டு, ஒரு எச்சரிக்கைக்காக வைக்கப்படும். இந்த இடத்துல வேகத்தடை உள்ளது, ஆகவே மெதுவாக செல்லவும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு போர்டு வைக்கணும். அந்த வேகத்தடையில இரவு நேரங்களில் தெரிவிப்பதற்காக ஒரு மஞ்சள் நிறத்திலையும் வெள்ளை நிறத்திலையும் அந்த வேகத்தடைகள்ல வண்ணங்கள் பூசப்பட்டிருக்கணும். அப்பதான் ஓட்டுநர்கள் வேகமா வரும்போது அந்த வேகத்தடை இங்க இருக்கு, நம்ம மெதுவா போகணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் அது முன்னாடியே நமக்கு தெரிகிற மாதிரி ஒரு அறிவிப்பு பலகையாக கூட அதை எடுத்துக்கலாம். ஆனால் தற்பொழுது பாத்தீங்கன்னா சென்னை மாநகரில் பெரும்பாலான இடங்கள்ல புற்றீசல் போல் ஏறக்குறைய 10,000க்கு மேற்பட்ட வேகத்தடைகள் அமைந்துள்ளதாக தற்பொழுது உள்ள புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வேகத்தடையால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது என்பது குறித்து தற்பொழுது மாநகர போக்குவரத்து பேருந்துடைய தொழிற்சங்கத்துடைய பொருளாளரும் தலைவருமான நடராஜ் நம்மோட இருக்காரு, அவரிடமே கேட்போம். சார், இப்ப இந்த வேகத்தடைகள் என்னென்ன நோக்கத்துக்காக அமைக்கப்படுது, வேகத்தடையினால உங்களை மாதிரி ஒரு ஓட்டுநருக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு சார்? வேகத்தடை என்பது பொதுமக்களின் பாதுகாப்புக்காக வாகன ஓட்டுநர்கள் எந்த இடத்தில் வாகனத்தை குறைவான வேகத்தோடு ஓட்ட வேண்டும் என்ற எச்சரிக்கையோடு செய்யப்படுகிற விஷயம். வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சந்தை பகுதிகள் போன்ற இடங்களில் இத்தகைய வேகத்தடைகள் அமைக்க வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். வேகத்தடை அமைப்பதில் உள்ள வரைமுறை, அதற்கான உயரம் எவ்வளவு, அதற்கான சாய்தளங்கள் எவ்வளவு என்பது வரையறுக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, வேகத்தடை உள்ள இடங்களை நம்முடைய மோட்டார் வாகன சட்டம் 1988 மிக தெளிவாக சொல்லுகிறது. அந்த வேகத்தடைக்கு இருப்பதற்கு முன்னால் உத்தரவு சின்னங்களை, தகவல் சின்னங்களை, எச்சரிக்கை சின்னங்களை நம்முடைய மோட்டார் வாகன சட்டம் வரையறுத்து சொல்லி இருக்கிறது. வேகத்தடை இருப்பதற்கு 100 மீட்டருக்கு முன்னால் இத்தகைய வேகத்தடைகள் இருக்கிறது என்கிற அந்த தகவல் சின்னம் பெயர் அந்த பலகை வைக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, வேகத்தடை இருக்கக்கூடிய இடங்களில் மஞ்சள் வண்ணத்தாலும் வெள்ளை வண்ணத்தாலும் கோடுகள் போடப்பட வேண்டும் என்பதோடு இரவு நேரங்களில் அவைகளில் பிரதிபலிப்பான்கள் என்கிற ரிஃப்ளெக்டர் பொருத்தப்பட்டால் தான் அந்த வேகத்தடைகள் சரியான முறையில் இருக்கும் என்கிற தகவலோடு அந்த வேகத்தடைகள் எவ்வளவு உயரத்திற்கு இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயித்து செய்ய வேண்டும். அதற்கான எந்த நிர்ணயமும் இல்லை. தாழ்தளமாக இருக்கக்கூடிய சொகுசு கார்கள் இருக்கிறது, அரசு பேருந்துகள் இருக்கிறது, பள்ளி வாகனங்கள் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இருசக்கர வாகனங்கள் வேகத்தடையில் இருந்து தாண்டி விழுந்து பலியான எண்ணிக்கை கூட பரவலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் நம்முடைய புறநகர் பகுதிகளில் இந்த வேகத்தடை என்பது 2 அடி உயரத்திற்கு கூட போடக்கூடிய சூழ்நிலையும், அதற்கான சாய்தளம் என்பது இல்லாத சூழ்நிலையும் இருக்கிறது. வேகத்தடை எந்த நோக்கத்திற்காக போடப்பட வேண்டும் என்று கருதுகிறோமோ அதற்கு நேர்மறையான விளைவுகளை தரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இதை பொறுத்தவரை நம்முடைய மாநகராட்சி பகுதியாக இருந்தால் அந்த கோட்ட பொறியாளரும் அல்லது பிற பகுதிகளில் நெடுஞ்சாலைத்துறையினுடைய பொறியாளரும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என சட்டம் சொல்லுகிறது. அந்த சட்டம் சொல்லுகிற அடிப்படையில் வேகத்துறையின் உயரத்தை, அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை, தகவல் சின்னங்களை அளித்து அந்த வேகத்தடை இருக்குமானால் அது சரியாக இருக்கும். பல இடங்களில் 1க்கும் மேற்பட்ட வேகத்தடைகளை, இப்போது இங்கே குறிப்பிட்டதைப் போல 3 வேகத்தடைகள் அருகிலே இருக்கிறது. இந்த இடத்தில் காவலரும் நின்று கொண்டு நேரடியாக வாகனங்களை நிறுத்துகிறார்.
வேகத்தடை மீது வாகனம் நிற்கிற போது வாகனத்தை நிறுத்தினால் மீண்டும் அவர் செல்வதற்கு அனுமதிக்கிற போது வாகனம் பின்னால் நகர்ந்து விபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. ஆகவே இத்தகைய சூழ்நிலைகளையும் அறிந்து தேவைப்படுகிற அளவில் வேகத்தடைக்கான வரைமுறையை கலந்து பேசி முடிவு செய்து அதற்கான தகவல் சின்னங்களை வைத்து பிரதிபலிப்பான்களை பொருத்தி அந்த வண்ணங்களால் மேலே பூசப்பட்டு தெளிவாக தெரியக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி வேகத்தடை என்பது பாதுகாப்பிற்காக அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதை எங்கள் நிலைப்பாடு. அதாவது விக்ரம், திரு நடராஜ் சொன்னதை நேரடியா நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு வேகத்தடை அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு போடுவதாகவும் ஒரு 2 அடி உயரத்துக்கு மேல இருக்கு, அது ஏதோ மலை போல இருக்கு, அதுல ஒரு 2 வீலர் ஏறி போக முடியல, ஒரு பைக் அதாவது ஒரு கார் ஏறி போனா கூட அது பாதிப்புக்குள்ளார மாதிரி இருக்கு. எங்களை மாதிரி ஓட்டுநர்கள் ஒரு மாநகர பேருந்தை ஓட்டும் போது அது அந்த தரைத்தளத்தில் தட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆகவே இந்த வேகத்தடைகளை தீவிரமா அதிகாரிகள் கண்காணிச்சு இது போன்ற முறையற்ற வேகத்தடைகளுக்கு பிரச்சனைக்குரிய வேகத்தடைகள் அகற்ற வேண்டும் என்பதுதான் ஒரு உங்களோட கோரிக்கை இருக்கு. அதே போல வேகத்தடைகள் விபத்துகளை குறைப்பதற்காக தான் வேகத்தடை வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் திரு நடராஜ் சொல்வதை போல வேகத்தடைகள் விபத்துகளை ஏற்படுத்துவதற்காக தற்பொழுது அமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது ஒரு எதிர்மறை விளைவை தற்பொழுது உருவாக்கி இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய ஓட்டுநர்களும் சமூக ஆர்வலர்களும் தெரிவிக்கிறாங்க. விக்ரம், இந்த முறையற்ற வேக தடைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? பெரிய அளவுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்திருக்கா? அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா விக்ரம், அதாவது ஏற்கனவே நான் அந்த பாதிப்புகளை பத்தி சொல்லியிருந்தேன். அதாவது தேவையில்லாத இடத்துங்கள்ல இது போன்ற வேகத்தடைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்களுடைய முக்கியமான குற்றச்சாட்டு. ஏன்னா ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா வச்சுங்களேன், அங்க பொதுமக்கள் திடீர்னு ஒரு மறியலை பண்ணுவாங்க. மறியலை பண்ணோன்னு சாலை பணியாளர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு வேகத்தடை வேணும்னு ஒரு ஆக்ரோஷமாக அந்த இடத்துல அப்போது அவங்க இந்த இடத்துல விபத்து ஏற்பட்டிருக்கு, எங்களுக்கு ஒரு வேகத்தடை உடனே வேணும் அப்படின்னு அவங்க திடீர்னு ஒரு மறியல் பண்ணாங்கன்னா வச்சுங்க, சாலை பணியாளர் நாளைக்கே வேகத்தடையை போட்டுருவாரு. ஆனா அந்த அதிகாரிகள்ட்ட ஆய்வு செய்ய மாட்டாரு. திடீர்னு ஒரு வேகத்தடையை அவர் பாட்டு தாறுமாறா போட்டு விட்டு போயிருவாரு. அதனால பாத்தீங்கன்னா அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு 2 வீலர்ல போறவங்களோ மற்றபடி பைக்ல கார்ல போறவங்களோ ஒரு தூக்கி வீசப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி 4 அடி 2 அடி 3 அடி அப்படிலாம் உயரத்துல அமைக்கப்பட்ட போது 2 வீலர் தூக்கி வீசப்பட்டு விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துல ஏற்கனவே அமைச்சர் செல்லூர் ராஜோட மகன் இந்த இடத்துல தான் உயிரிழந்திருக்காரு. அதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது அவர் இருசக்கர வாகனத்துல வரும்போது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த இடத்துல வேகமாக வரும்போது தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்துல அவர் உயிரிழந்திருக்காரு. இதுக்கு முக்கிய காரணம் இந்த இடத்துல ஒரு அறிவிப்பு பலகை அப்போது இல்லை. இந்த இடத்துல வேகத்தடைகள் உள்ளது என அதற்கான அந்த வழிமுறைகளான மஞ்சள் நிறத்தல் வெள்ளை நிறத்தாலான வண்ணங்களை பொறிச்சிருக்கணும், இரவு நேரங்களில் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த எதிரொலிப்பான வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விதிமுறைகளை அப்போது பின்பற்றவில்லை. அதனாலதான் அந்த விபத்து முக்கியமாக ஏற்பட்டதாக அப்போது சொல்லப்பட்டது. இது குறித்து நுகர்வோர் அமைப்பை சேர்ந்த திரு ஆதிபகவன் இருக்காரு, அவரிடமே இதை குறித்து கேட்போம். சார், வேகத்தடைகள்ல இப்ப என்னென்ன பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கு சார்? அதாவது வேகத்தடை தேவையில்லாத இடங்கள்ல தான் வச்சிருக்கா நான் சொல்ல விரும்புறேன். டி நகர்ல ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல பள்ளி மாணவர்கள்லாம் சாலை கடக்கும் போது அந்த இடத்துல பள்ளி மாணவர்களுக்கு இடையூறு இல்லாம ஒரு வேகத்தடை வேணும், பாதுகாப்பு கருதி வேகத்தடை வேணும்னு சொல்லிட்டு நாங்க ஜூலை மாதம் 2013 ஜூலை மாதமே தினமணி ஆராய்ச்சி மணி பகுதியில எல்லாம் போட்டோம். அதனுடைய புகைப்படங்கள்லாம் எடுத்து டிராபிக்ல கொடுத்தோம், கமிஷனர் கிட்ட கொடுத்தோம், ஸ்கூல்ல கொடுத்தோம். அந்த பள்ளி மாணவர்கள் சாலை கடக்கும்போது வேகத்தடை ரொம்ப அவசியமா இருக்கு. அதுவும் இல்லாம சென்னை முழுக்க தமிழகம் முழுக்க பள்ளி மாணவர்கள் சாலை கடக்கிற இடங்கள்ல வேகத்தடை எங்கேயுமே இல்ல. அங்கெல்லாம் வேகத்தடை அமைக்காம இவங்க அதை பத்தி நம்ம சொல்ல விரும்பல. ஆனா பள்ளி மாணவர்கள் ஸ்கூல்ல இருக்கிற இடங்கள்ல வேகத்தடை அமைச்சா பள்ளி மாணவர்கள் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இது நான் சொல்லிக்க விரும்புறேன். இதே போன்று வழக்கறிஞர் நம்மிடமே இருக்காரு, அவரிடமே பட்டாபுரம் இருக்காரு. வழக்கறிஞர் பட்டாபுரம் சார், இப்போ இந்த வேகத்தடைகள் குறித்து நீங்க நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கீங்க. அந்த வழக்கு என்ன காரணத்துக்காக தொடர்ந்திருக்கீங்க? என்னென்ன மாதிரி வேகத்தடைகள் எந்தெந்த இடத்துல அமைக்கணும் சார்? பள்ளிகளுக்கு அருகில் கண்டிப்பாக வேகத்தடை இருக்க வேண்டும். பள்ளிகள், ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது மருத்துவமனைகள், கல்லூரிகள், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. இதுல வழக்கு எப்படின்னாக்கா லெட்டரை ரெப்ரசன்ட் பண்ணதை அப்படியே ஹைகோர்ட் ரிட்டா எடுத்திருக்காங்க. 10/820/2013 ரிட் பெட்டிஷன்ல அசிஸ்டன்ட் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா திரு வில்சன் அவர்கள் நோட்டீஸ் எடுத்திருக்கிறார்கள். கவர்மெண்ட் பீடர் STS மூர்த்தி அவர்கள் நோட்டீஸ் எடுத்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் எங்களுடைய மனுவையே உயர்நீதிமன்றம் ரிட் மனுவாக கன்வெர்ட் செய்து கொண்டு இந்த விஷயத்தை எடுத்திருக்கிறார்கள். நோட்டீஸ் போயிருக்கு. நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் தெரியும். அது மட்டும் இல்ல, அம்பத்தூர் அருகில் கிட்டத்தட்ட 34 பள்ளிகளும்
கிட்டத்தட்ட 34,950 குழந்தைகளும் உயிரை கையில் வைத்துக் கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்றால் பெருந்தலைவர் காமராஜர் மேல்நிலைப் பள்ளி என்ற ஒரு பள்ளி இருக்கிறது, மகாகணேச வித்யாலயா என்ற 2 பெரிய பள்ளிகள் இருக்கிறது. இந்த 2 பள்ளிகளுக்கு அருகில் எங்கேயுமே வேகத்தடை கிடையாது. ஸ்கூல் ஜோன் போர்டுன்ற போர்டு கூட கிடையாது. குழந்தைங்களோட எதிர்காலம் ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. அவங்க எப்ப வேணாலும் அதாவது அடிபட்டு பேப்பர்ல வந்தாலோ அடிபட்டு பெரிய விஷயம் செத்து போனால் மட்டும்தான் ஒரு பேப்பர்ல வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. இப்ப இந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ன்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அவசியமான தேவை, அவசியம் மட்டும் இல்ல முக்கியமான தேவை. தொழிற்சங்க தலைவர் அவர் சொன்ன விஷயம் அதாவது விக்ரம் வழக்கறிஞர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. தேவையான இடத்துல வேகத்தடைகள் அமைக்கப்பட வேண்டும் என நான் வழக்கு தொடர்ந்திருக்கேன். ஆனால் தேவையான இடத்துல வேகத்தடைகள் அமைக்கப்படவில்லை. ஆனால் ஒரு சில பகுதிகளில் பெரும்பாலான இடங்கள்ல தேவையற்ற முறையில வேகத்தடைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. இது குறித்து மேலும் நம்ம தொழிற்சங்க பொருளாளரிடமே கேட்போம். சார், இப்போ வேகத்தடைகள் தேவையற்ற இடங்கள்ல இருக்கு, அது மாதிரி இருக்கும்போது உங்களை மாதிரி ஓட்டுநர்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு இருக்கு? வேகத்தடைகள் என்பது நான் குறிப்பிட்டு சொன்னதை போல அத்தியாவசியமான இடங்களில் பள்ளி இடங்கள், வழிபாட்டு தலங்கள் அல்லது கல்வி சாலைகள், இன்னும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பகுதிகளில் இந்த வேகத்தடை என்பது அவசியம். ஆனால் இந்த வேகத்தடை அமைப்பதற்கு சட்டத்தில் உள்ள வழிமுறைப்படி அந்த நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர், மாநகராட்சி மண்டல பொறியாளர் இவர்களிடம் அனுமதி பெற்று உயரம், அதற்கான சாய்தளம் போன்றவைகளை சட்டப்படியாக அமைப்பதோடு தகவல் சின்னத்தை 100 மீட்டருக்கு முன்னதாக வைத்து அதற்கு மேல் வேகத்தடை பொருத்தப்பட்ட இடங்களில் மஞ்சள் வண்ணத்தாலும் வெள்ளை வண்ணத்தாலும் இரவு பிரதிபலிப்பான்களும் பொருத்த வேண்டும் என்பது மட்டும்தான் எங்கள் கோரிக்கை. வேகத்தடை அமைப்பது என்பது தேவைக்கேற்ப அமைத்துக் கொள்ளலாம். தகவலை முறையாக தெரிவித்து அந்த வேகத்தடை எதிர்மறையான விளைவுகளை உண்டாக்காதவரை வரவேற்க வேண்டியது. அதாவது உயரமா ஒரு வேகத்தடை அமைச்சிருந்தாங்கன்னா அறிவிப்பு பலகை இல்லாட்டி என்னென்ன பிரச்சனைகள் ஓட்டுநர்களுக்கு இருக்கு? வேகமாக வந்ததற்கு பின்னர் அந்த இடத்தில் வேகத்தை குறைக்க சடன் பிரேக் என்று சொல்லுகிற அளவிற்கு திடீரென்று நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் மாநகர போக்குவரத்து போன்ற பயணிக பேருந்துகளில் இருப்பவர்கள் வெளியில் விழுந்து விடுவதற்கும் உள்ளே விழுந்து விடுவதற்கும் காயமடைவதற்கும் காரணமாக இருக்கிறது. குறிப்பாக இருசக்கர வாகனமாக இருந்தால் உயிரிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு பரவலாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, திடீரென்று அவர் வேகத்தடையை பார்த்து சடனாக பிரேக் போட்டால் பின்னால் வருகிற வாகனம் அவரை இடித்து விபத்து ஏற்படுத்துகிற அந்த சூழ்நிலையும் நான் சென்னை மாநகரத்திலும் இந்தியா முழுவதும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த வேகத்தடை என்பது முறையாக அறிவித்து விளம்பரப்படுத்தி செய்ய வேண்டும். எல்லாத்துக்கும் பத்திரிகையில் செய்தியில டிவில எல்லாம் கொடுக்கறாங்க. இந்த இடத்தில் புதிதாக வேகத்தடை அமைக்கிறோம் என்கிற தகவலை அரசும் அந்த காவல்துறையும் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதாவது முறையாக வேகத்தடைகள் அமைக்காவிட்டால் அந்த வேகத்தடைகள் மூலமே பல்வேறு விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது ஒரு எதிர்மறையான விளைவை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. ஒரு நல்ல விஷயத்துக்காக வேகத்தடை அமைக்கப்பட்டாலும் இது போன்ற ஒரு முறையான அனுமதி இல்லாமல் வேகத்தடைகள் அமைக்கப்படுவதால் பல்வேறு விபத்துகள் ஏற்பட இருக்கு. அதை தாண்டி உயிரிழப்புகள் போல இந்த இது போன்ற விபத்துகளால் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. எங்களை மாதிரி ஓட்டுநர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுற மாதிரி தான் நாங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம் அப்படிங்கறதான் தற்பொழுதைய தொழிற்சங்கத்துடைய பொருளாளர் நடராஜுடைய கருத்தாக உள்ளது. கோகுல், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை இது குறித்து தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர் காளீஸ்வரன் கிட்ட கேட்டிருந்தோம். அவர் பார்க்கலாம். பெரும்பாலான விபத்துகள் வேகத்தடையினாலே ஏற்படுவதா சொல்றாங்க. இந்த வேகத்தடைகளை யார் கண்காணிக்கணும்? பொதுமக்களுக்கு இது குறித்து என்ன மாதிரி விழிப்புணர்வு வேணும்? பொதுவாக அந்த வேகத்து தடை நிறைய விபத்துக்களை உருவாக்குவதற்கான காரணம் நிறைய குடிக்கிறவங்க விழுந்துடுறது, முதியவர்கள் விழுந்துடுறது, சாலை விபத்து, அதுக்கப்புறம் பஸ். இது கண்காணிக்கிறது யாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தன்னார்வ நிறுவனங்கள் பலவற்றிற்கு இதை கண்காணிக்கிற பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய தன்னார்வ நிறுவனங்கள் இந்த சாலை பாதுகாப்பு, இந்த வேகத்தடை பாதுகாப்புக்காக நிறைய நிறுவனங்கள் அவங்களுக்கு பணம் கொடுக்குது. பெரிய பெரிய அமைப்புகள்லாம், ஏன் அரசாங்கமே அந்த தன்னார்வ நிறுவனங்களுக்கு நிறைய உதவி செய்யுது. இப்போ உதாரணமாக சாலை பாதுகாப்பு வாரம்னு சொல்லி காவல்துறை நடத்துறாங்க. அதே மாதிரி நெடுஞ்சாலைத்துறை, ரோடு பராமரிக்கிற துறை நடத்துறாங்க. மருத்துவத்துறை கூட இதை நடத்துறாங்க. அதுக்கப்புறம் போக்குவரத்து பணிமனையில் இருக்கக்கூடிய டிரைவர் கண்டக்டர்ஸ் கூட சாலை பாதுகாப்பு வாரம் நடத்துறாங்க. அப்ப இப்ப கண்காணிக்கிறவங்க யாரு? அங்க இருக்கக்கூடிய தன்னார்வ அமைப்பு.
தன்னார்வ அமைப்பு அந்த கண்காணிப்பு வாரம் நடத்தும் போது வேகத்தடை குறித்த புரிதலை மக்களுக்கு உருவாக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினரை அழைத்து ஒரு மிகப்பெரிய ஊர்வலம் நடத்தணும். அந்த ஊர்வலத்தின் மூலமாக எங்கெங்க வேகத்தடைகள் இருக்கு, இந்த வேகத்தடைகளை எப்படி பார்த்து செல்லணும் அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது என்னன்னா, இந்த வேகத்தடை இருக்கு என்பதை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு 100 மீட்டர் தள்ளியோ அல்லது ஒரு 200 மீட்டர் தள்ளியோ ஒரு மிகப்பெரிய சிக்னல் போர்டு வைக்கணும். அதுல எச்சரிக்கை பலகைன்னு சொல்லணும். இங்க பள்ளிக்கூடம் இருக்கு, இங்க இது இருக்கு அப்படின்னு சொல்றது மாதிரி நாம சொல்லணும். இப்ப தருமபுரியில நிறைய விபத்துக்களை தடுப்பதற்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு இளம் விஞ்ஞானி ஜெயபாண்டியன் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிமோட் சென்சாரை வச்சு வரக்கூடிய பஸ்களுக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணிக்கிறார், இங்க வேகத்தடை இருக்கு பார்த்து வாங்கன்னு. அப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு விஞ்ஞானி, அவர் ஒரு தன்னார்வ அமைப்பு இருக்கிறதுனால அவன் தன்னார்வ அமைப்பின் மூலமா அந்த ஊருக்கு நன்மை செஞ்சிருக்காரு. அதனால இங்க இருக்கிற தொண்டு நிறுவனங்கள் கவனத்தில் எடுக்கணும். தொண்டு நிறுவனங்களுக்கு அப்புறம் பொதுமக்கள் கவனத்தில் எடுக்கணும். பொதுமக்களுக்கு அப்புறம் மாமன்ற உறுப்பினர் கண்டிப்பா இதில் ஒரு மிகப்பெரிய கவனம் எடுக்கணும். இதை விட முக்கியம் என்னன்னா, அதை அமைக்கக்கூடிய சாலை பணியாளர்கள், அந்த சாலை பணியாளர்கள் முறையாக நெடுஞ்சாலைத்துறை என்ன வழிகாட்டுதோ, தன்னுடைய நெடுஞ்சாலைத்துறை என்ன வழிகாட்டுதோ அதன் அடிப்படையில் அதை சாலை பணியாளர்கள் முறையாக அமைக்கணும். பேராசிரியர் பேசினது கேட்டோம். அடுத்து நான் கோகுல் கிட்டே வரேன். கோகுல், நீங்க சொல்லுங்க, இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள், அதாவது அரசும் பொதுமக்களும் செய்ய வேண்டியது என்ன, ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. நிச்சயமா விக்ரம், அதாவது அரசு தரப்புல இது என்ன செய்யணும்னா, மாநகராட்சியுடைய மண்டல அலுவலர் தான் ஆய்வு செய்து இந்த இடத்துல வேகத்தடை அமைக்கப்பட வேண்டும் என ஒரு ஆய்வு நடத்தி அவர் ஒப்புதல் மூலம் வாங்குறாரு. இதை கண்காணிப்பு அலுவலர் கண்காணிக்கிறார். அதை எந்தெந்த இடங்கள்ல தேவையற்ற இடங்கள்ல இது போன்ற வேகத்தடைகள் அமைக்கப்பட்டிருக்கோ அதை உடனடியாக அகற்றி தேவையான இடங்கள், பயனுள்ள இடங்கள், பொதுமக்கள் அதிக அளவில் கூடக்கூடிய இடங்கள், போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் ஏற்படக்கூடிய இடங்கள்ல உடனடியாக வேகத்தடைகள் அமைக்க வேண்டும். இது போன்ற தேவையற்ற வேகத்தடைகளை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையை உடனே இது பண்ண. ஒருவேளை வேகத்தடைகள் அமைக்கப்பட்ட பிறகு அது முறையாக இயங்குறதா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே சமமாயிரும். 2 மாதத்துக்கு பின்பு வேகத்தடை அமைக்கப்பட்ட 2 மாதத்துக்கு பின்பு அப்படியே ரோட சமமாயிரும். இது போன்று 1 மாதத்துக்கு பின்போ 2 மாதத்துக்கு பின்போ அந்த இடத்துல போய் ஆய்வு செய்து தற்பொழுது அந்த வேகத்தடைகள் எப்படி இருக்கு, அந்த வேகத்தடைகள் மூலம் எவ்வளவு விபத்துகள் குறைந்திருக்கு, வேற ஏதாவது ஒரு இடத்துல வேகத்தடைகள் தேவைப்படுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வு செய்து அதிகாரிகள் இதுல இந்த பிரச்சனையை மிகவும் ஒரு ஆர்வத்தோடு கவனத்தோடு செயல்பட்டால் இது போன்ற விபத்துகளை தவிர்க்க முடியும் அப்படிங்கறதுதான் சமூக ஆர்வலருடைய கருத்தா இருக்கு. பொதுமக்கள் இந்த இடத்துல என்ன பண்ணா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இது முக்கியமான விபத்துகளுக்கு இந்த போன்ற வேகத்தடைகள் வேகமா வர்றவங்க யாருன்னா குடிப்பழக்கத்துல இருந்து அடிமையாகி வாகனங்கள் இருசக்கரத்துல வேகமா வர்றவங்க தான் இது போன்ற விபத்துக்களை ஏற்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. ஆகவே பொதுமக்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்தந்த இடங்கள்ல எங்களுக்கு வேகத்தடைகள் அமைக்கப்பட வேண்டும், தேவையற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய வேகத்தடைகளை அகற்ற அங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் மூலமும் தொண்டு நிறுவனங்கள் மூலமும் உடனடியாக அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு போய் இதை துரித நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் பொதுமக்களும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்க இதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டால் மட்டுமே இது போன்ற விபத்துகளை அறவே தவிர்க்க முடியும் என்பதுதான் பொதுமக்களோட மற்றும் சமூக ஆர்வலருடைய முக்கியமான எதிர்பார்ப்பாக உள்ளது. விக்ரம், நிச்சயமாக கோகுல், பொதுவாக எல்லா பிரச்சனைகளுக்கும் அதிகாரிகளின் அலட்சியத்தையும் அரசியல்வாதிகளின் இயலாமையுமே குறை கூறும் நம் பக்கம் இருக்கும் தவறுகளையும் களைய கொஞ்சம் முன்வர வேண்டும். அரசு பொதுமக்கள் இணைந்து செயல்பட்டால்தான் மக்களாட்சியில் மாற்றங்கள் மலரும், பிரச்சனைகளுக்கு தீர்வு பிறக்கும். தலைநகரத்தில் களத்திலிருந்து தகவல்களை பகிர்ந்து கொண்ட நமது செய்தியாளர் கோகுலுக்கும், சமூக ஆர்வலர் திரு காளீஸ்வரன் அவர்களுக்கும், நேரலையில் பங்கேற்ற சோமுசா பொருளாளர் திரு நடராஜ் அவர்களுக்கும், நுகர்வோர் அமைப்பின் திரு ஆதிபகவன் அவர்களுக்கும், வழக்கறிஞர் பட்டாபிராம் அவர்களுக்கும், அனைத்திற்கும் மேலாக பார்த்துக் கொண்டிருக்கும் நேகராஜ் உங்களுக்கும் தலைநகரம் சார்பாக நன்றிகள். இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனையோடு நாளை உங்களை சந்திக்கிறோம் தலைநகரத்தில். தொடர்ந்து இணைந்திருங்கள். சந்தியுடன்.